சிந்தனை ஷாபான் சிறப்பும் குடியரசு கொண்டாட்டமும் புர்காக்களின் போதை ஆட்டமும் என்ற தலைப்புகளில் நல்ல செய்திகளோடு முழு செய்தி எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்வாராக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மாதங்களில் 8வது மாதம் தான் ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதத்தில் முதல் ஜும்மாவில் நாம் வீட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 மாதங்களில் எந்த மாதம் பிடிக்கும் என்று ஒரு கேள்வியை எழுப்பினால் அதற்கு நபிகள் நாயகமே பதில் சொல்லுவார்கள், எனக்கு ரொம்ப பிடித்த மாதம் ஷாபான் என்று கூறுவார்கள். காரணம் என்னவென்றால் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் உள்ளதுதான் ஷாபான். இந்த மாதத்தில் நான் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகிறது. இந்த மாதத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த மாதம், என்னுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. நான் ஒரு நோன்பாளியாக இந்த மாதத்தில் இருக்க ஆசைப்படுகிறேன். அதிக வணக்கம் புரியக்கூடிய ஒரு இபாதத் ஆபிதாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்றெல்லாம் நபிகள் நாயகம் தனக்கு பிடித்தமான ஷாபானுடைய மாதத்தை வர்ணித்து பேசுவார்கள். ஷாபானுடைய மாதம் எப்படி நபிகள் நாயகத்திற்கு பிடித்தமானதாக இருந்ததோ அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கும் அந்த மாதம் பிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் எப்படி ஷாபான் மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய உம்மத்து நாமும் இந்த மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் இந்த மாதத்தில் எப்படி அதிகம் இபாதத்துகள் தன்னை ஒரு ஆபிதாக ரப்பிடத்தில் காமிக்க ஆசைப்பட்டார்களோ அதே போன்று அவருடைய உம்மத்தாகிய நாமும் அல்லாஹ்விடத்திலே ஒரு ஆபிதாக காமித்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும், முந்துதல் இருக்க வேண்டும். அதற்கான நிறைய எண்ணங்கள் உள்ளத்திலே பிறக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படி ஷாபான் மிகப்பெரிய சிறப்புக்குரிய மாதம். ஷாபானுடைய சிறப்புகளிலே கிதாபுகளை நீங்க பார்க்க போனால் ஏராளமான செய்திகளை சொல்லுகிறார்கள். ஷாபான் என்ற அந்த வார்த்தைக்குள் 5 எழுத்துக்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. ஷீன், ஐன், பா, அலிஃப், நூன். இந்த 5 எழுத்துக்களுக்கும் மார்க்க வல்லுநர்கள் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு சிஃபத்தை, ஒவ்வொரு தன்மையை சொல்லி காமிக்கிறார்கள். ஷாபானில முதல் எழுத்து ஷீன். இந்த ஷீன் எப்படிப்பட்ட தன்மையை குறிக்கிறது என்றால் மனிதனுக்கு மேன்மையை பெற்றுத்தரக்கூடிய தன்மையை குறிக்கிறது. ஷாபானில 2வது எழுத்து ஐன். இது எப்படிப்பட்ட தன்மையை குறிக்கிறது என்றால் மனிதனுடைய வாழ்விலே அவன் உயர்வை அடைய வேண்டும் என்பதை குறித்து காட்டுகிறது. ஷாபானிலே பா என்ற 3வது எழுத்து இது எதை குறிக்கிறது என்றால் மனிதன் நன்மைகளை தேடிக் கொள்ள வேண்டும், நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும், சவாபுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இந்த பா என்ற எழுத்து குறிக்கிறது. ஷாபானில அலீஃப் என்ற இந்த எழுத்து உல்ஃபத்து, பற்றுதல், ஒருவர் இன்னொருவரோடு முஹப்பத்தாக விட்டு கொடுத்தல், எல்லாவற்றிலும் அனுசரித்தல் என்றெல்லாம் உல்ஃபத்து, ஒருவர் மீது அன்பு ஏற்படக்கூடிய அந்த பற்றுதலை குறிக்கிறது. 5வது எழுத்தாக நூல். இது மனிதனுக்கு ஒளியை பெற்று தருகிறது. இந்த 5 எழுத்துக்களும் இஸ்லாமிய மார்க்க வல்லுநர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். ஷாபானுடைய மாதத்தில் இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் இந்த சிறப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். எப்படி அல்லாஹ் இந்த மாதத்தில் உண்டான ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பை வைத்திருக்கிறானோ இந்த சிறப்புகளை வைத்துதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஷாபான் ரொம்ப பிரியமான மாதம் என்று சொன்னார்கள். ஷாபான் நபிகள் நாயகத்துக்கு பிரியமாக ஆவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் இந்த மாதத்தில் உண்டான ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பை சொன்னோம் அல்லவா. இந்த மாதத்தை முழுமையாக பயன்படுத்தினால் இந்த மாதத்தில் உள்ள எழுத்துக்கள் சிறப்புகள் நமக்கு கிடைத்துவிடும் என்பதைத்தான் மேற்கோள் காட்டி பெருமானார் எனக்கு மாதங்களிலே பிரியமானது ஷாபான் என்பதை பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நான் ரஹ்மத்துடைய வாசல்களை திறந்து விடுகிறேன். ஷாபான் மாதம் பிறை பிறந்து விட்டாலே ரஹ்மத்தின் வாசல்கள் ஓப்பன். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், ஷாபானுடைய மாதம் பிறந்து விட்டால் நான் இந்த மாதத்தில் அமல் செய்யக்கூடிய மனிதர்கள் மீது ரஹ்மத்துடைய மலையை பொழிய செய்கிறேன் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். ஷாபானுடைய மாதம் பிறந்து விட்டால் பாவங்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன். ஷாபானுடைய மாதம் பிறந்து விட்டால்
செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்வீர்கள், குற்ற பரிகாரம். அந்த பரிகாரத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றெல்லாம் இந்த மாதத்திற்கான சிறப்பை நபிகள் நாயகம் சொல்லி காமிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தில் தான் பெருமானார் சொன்னார்கள், முக்கியமான ஒரு அமல் அல்லாஹு தஆலா மன விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். இந்த மாதம் முழுக்க நீங்கள் சொல்லப்படக்கூடிய ஸலவாத்துக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். ஷஅபானிலே என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள், அது என் தர்பாருக்கு எடுத்து காமிக்கப்படுகிறதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். ஷஅபானுடைய மாதத்திலே நீங்கள் நட்டப்பட்ட ஒரு செடியை அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவது உங்கள் மீது கட்டாய கடம் என்றார்கள் பெருமானார்.